துருவா பலக்காடி பத்திரம் நம்பியூர் வச்சுப்பா. நம்பியூர் யாரா? நம்பியூர். தகப்பனுக்கு வந்து உடல்நல சரியில்லை. தகப்பனுக்கு வந்து உடல்நல வந்து சரியில்லை, அப்படித்தானே? அதனால கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல கருப்பசாமி எந்த விண்ணம் இல்லாம எல்லாரும் போல சந்தோஷமா அவனை நல்லபடியா கூட்டிட்டு வந்து இருப்பிடம் சேர்த்தணும். கருப்பசாமி கட்டாயம் சேர்த்திடுவேன். வர்ற 43 நாளைக்கு வந்து நோய் நொடி இல்லாமல் ஒரு சிலதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நேர காலம் வந்து கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அங்கேருந்து பார்த்துக்கிறதே நல்லது தான். அதனால் நான் கருப்பசாமி நாளையிலேருந்து உனக்கு மாற்றத்தை கொடுத்துறேன். பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றி கொடுத்துறேன். உசுருக்கு சேதம் இல்லாமல் கருப்பசாமி அமைச்சு கொடுத்தா போதுமா? போய் காலைல விழுந்துட்டு ஓடு. சரிப்பா, 2 பாட்டில் ஊற்றுப்பா. அதே போல கருப்பசாமி உனக்கு வந்து நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கொடுத்துறேன். இருப்பிடத்துக்கு கூட்டிகிட்டும் வந்துடுறேன். அதே போல் குடும்பத்தில் ஏதாவது ஒருத்தருக்கு யாராவது ஒருத்தருக்கு உடல்நல தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதனால இப்போ உனக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. கிட்ட வாப்பா. சரிப்பா, இந்த அதை குடி. நீ 3 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குடிச்சிரு. எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை நான் காப்பாற்றி கொடுத்துறேன். சரியா? அதே மாதிரி அங்கே யார் போவா? அங்கே போய் சாம்பலை மட்டும் வச்சு விட்டுரு. கனியை கொண்டுட்டு போய் உடனே பாங்கா வச்சிரு. அங்கே பேக்லேயே வச்சுக்க. எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன்ப்பா. சரியா? அதனால் நீ என்ன பண்ணுற, அடுத்த வியாழக்கிழமை அன்னைக்கு எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு அதுக்குள்ளேயே அவனுக்கு 3/4 வாசி நான் சரி பண்ணி கொடுத்துருவேன். என்கிட்ட வந்து சொல்லணும். பாங்கா வச்சுக்கப்பா. கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பலக்கடி பத்திர ஊத்துக்குழி வச்சுப்பா. ஊத்துக்குழி யாரா? ஊத்துக்குழி. இப்போ பொருளை காணமா? யாரு பொருளை காணோம்? அப்படியாப்பா, பொருள் காணாம போயிடுச்சா? என்ன பொருள் போச்சு? எவ்வளோ நாளாச்சு? சரி, இப்போ எப்படியாவது கண்டுபிடிக்கணும். சரி, போய் காலில் விழுந்துட்டு வாப்பா, அதையும் பார்த்துட்டு வந்துடுறேன். அப்படியாப்பா, சரி. அதனால கருப்பசாமி ஓடி போய் உங்கள் அட்டுமனையை சுற்றி பார்த்ததுல நான் கொடுக்குற கனியை உன்னோட இருப்பிடத்தில் கோமயமெல்லாம் கலக்கி வீடு வாசலெல்லாம் சுத்தப்படுத்திட்டு நாளைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு என்னை வந்து பார். நாளைக்கு அதுக்கு ஒரு விளக்கமும் உனக்கு அதுக்கு ஒரு முடிவும் நான் கருப்பசாமி உனக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துறேன். அது வரைக்கும் உனக்கு தொழில் நல்லபடியாக வருமானத்துக்கு குறைவு இல்லாமல் கருப்பசாமி கொடுத்துறேன். அதே போல் கருப்பசாமி எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி அதே இடத்துல பேர் சொல்கிற மாதிரி வாழ வச்சா போதும் இல்லை. கருப்பை நான் கூட வரேன்ப்பா. அதை புழிஞ்சு விட்டு எல்லாம் தொலைச்சிரு. இதை கொண்டுட்டு போய் கல்லாப்பட்டியில் ஓட்டு. செய்கிற தொழிலில் கருப்பை நான் கூட வரம்போ. நாளைக்கு என்ன வந்து பார். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா கோயம்புத்தூர் வச்சுப்பேன். குதிரை கோயம்புத்தூர். பிள்ளைக்கு வந்து நல்ல முறையாக ஒரு வரன். அதனால வயசு வந்து 31 ஆயிடுச்சு. வயசு ஆயிடுச்சு இல்லையா? நீ உட்காருப்பா, கூப்பிட்றேன். அதனால கருப்பசாமி 31 ஆயிடுச்சு. அதனால நீ காலதாமதம் இல்லாமல் எனக்கு சீக்கிரமாக நல்ல வரன் வர்ற மாதிரி கருப்பை அமைச்சு கொடுக்கணும். அப்படியே வரன் வந்தாலும் அவ சம்மதிக்கணும். அப்படி இல்லையா? அதனால நான் கருப்பசாமி உனக்கு சம்மதிக்கவும் வச்சிடறேன், நல்ல வரணும் உனக்கு அமைச்சிடறேன். அதனால நீ எனக்கு வந்து ஆடி அம்மாவாசைக்கு எனக்கு பால் கூட எடு. ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மாதம் வரும்போது உனக்கு நான் கருப்பசாமி அவள் சம்மதிக்கவும் வச்சிடறேன். அவளை நல்லபடியாக ஒரு மாப்பிள்ளை கருப்பை நான் தொலாவி அமைச்சும் கொடுத்துட்றேன். அப்படி அமைச்சா போதுமா? போய் காலில் வந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி வந்து அது வரைக்கும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்து அதே மாதிரி நோய் நொடி இல்லாமல் உன்னை காப்பாற்றி கொடுத்தா போதுமா? மகளுக்கு மட்டும்தான் உத்தரவு. 2வது அடுத்த வாரத்தில் வா, உனக்கு பணம் எல்லாம் வசூல் பண்ணி கொடுத்துறேன். அப்போ உத்தரவு வந்து மகளுக்கு மட்டும்தான். அதனால நான் கொடுக்குற கனியை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிடணும். இது மகளுக்கு. சரியா? ஒன்றை கொண்டே கருப்பசாமி எனக்கு எப்படியாவது அவள் சம்மதிக்க வச்சிடணும். அதே மாதிரி நாளையிலேருந்து எப்போவா இருந்தாலும் உனக்கு சீக்கிரமாக பையன் வந்துடணும். கார்த்திகை மாதத்துக்குள்ளே இன்னையிலேருந்து கணக்கு கார்த்திகைக்குள்ளே பேசி முடிச்சிடலாம். சரியா? பேசி நிச்சயமே முடிச்சிடலாம். அதனால் நீ ஆடி அமாவாசைக்கு எனக்கு பால் கூட எடுத்துடணும். நான் கருப்பை கூடவே வரம்போம். அடுத்த வார வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போப்பா. பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க வச்சிரு. பகுதியை கொண்டுட்டு ஒன்றை கொண்டுட்டு போய் பாங்கா வச்சுக்க.
கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தில் நம்பியூர் வச்சுப்பா. யார நம்பியூர் கணவர் நல்லபடியாக சொன்னபடி கேட்டு ஒழுக்கமாக 4 காசு சம்பாரித்து கொடுக்கணுமா, சொன்னபடி கேட்டு சம்பாரித்து கொடுக்கணும். அதே போல் கருப்பசாமி சண்டை இல்லாமல் நல்ல முறையாக வாழணும். அதே போல் எந்த கெட்ட வழக்கம் இல்லாமல் குடும்பத்துக்கு உண்மையாக இருக்கணும். அப்படி இல்லையா? அதே போல் நான் கருப்பசாமி அமைச்சு தரம் போய் காலையில் விழுந்துருப்பா போடும். அதனால கருப்பசாமி ஓடி போய் பார்த்ததில் கொஞ்சம் சொல் பேச்சு, அதே மாதிரி ஒரு சில பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குப்பா. அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, சரி வர ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை பார்க்கணும், வருவியா? எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வா. நீ கேட்டது போலயே கருப்பசாமி உனக்கு அடுத்த 90 நாளுக்குள்ள 3/4 நான் திருத்தி கொடுத்துறேன். குடும்பத்தில் சண்டை இல்லாமல் சந்தோஷம் புரியாமல் ஒழுக்கமாக வேலைக்கு போய் யாரோட பேச்சும் கேட்காம எந்த கெட்ட வழக்கம் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு திருத்தி கொடுத்தா போதும்ல. இன்னும் நீ என்ன பண்ணுற, அவங்ககிட்ட கண்டிஷன் அதிகமாக பண்ண வேண்டாம். எல்லாம் கருப்பசாமி உன் பொறுப்பில் ஒப்படைச்சிட்டேன். எனக்கு தாயின் தகப்பனா கூட இருந்து நீ தான் எனக்கு முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் கிட்டவா சாம்பாரில் புழிஞ்சிடணும். அதில் எல்லாரும் சாப்பிடணும், நீயும் சாப்பிடணும், அதில் அவனும் சாப்பிடணும். புழிஞ்சு விடுறது அவனுக்கு தெரியக்கூடாது. இப்படி 3 நாளைக்கு புழிஞ்சு விட்டு ஞாயிற்றுக்கிழமை நான் பார்ப்பேன். நீ கேட்டதை விட 3 மாதத்தில் சீக்கிரமாக அவனை மாற்றி கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பார்த்தல மருவத்தூர் வச்சுப்பா. மேல் மருவத்தூர் வச்சு இப்போ பணமெல்லாம் போய் சிக்க வச்சுட்டான். பணத்தையெல்லாம் சிக்க வச்சுட்டான். அதனால கருப்பசாமி எப்படியாவது மீட்டு கொடுக்கணும். அப்படி இல்லையா? அதனால கருப்பசாமி ஓடி போய் உன் குடும்பத்தை சுற்றி பார்த்ததில் மீட்டு கொடுக்கணும். மீட்டு கொடுத்துடலாம். ஆனால் அவன் கொடுக்குற எண்ணமே என் கண்ணுக்கு சிக்க மாட்டேங்குது. கொடுக்குற எண்ணமே சிக்க மாட்டேங்குது. அதனால் நீ என்ன பண்ணுற, வர்ற பௌர்ணமிக்கு எனக்கு கொண்டாந்து சக்கரை பொங்கல் இங்கே வைக்கிற, சரியா? பௌர்ணமிக்குள்ளே உனக்கு வழக்காடி பார்த்து உனக்கு சீக்கிரமாக உனக்கு படிப்படியாக உனக்கு பணத்தையும் வாங்கி கொடுத்து, அதே போல் கருப்பசாமி உனக்கு அந்த இடத்துல இருந்து ஏதோ ஒரு தொழிலுக்கு கருப்பசாமி ஏற்படுத்தி கொடுத்தா போதும்ல. அதனால நான் கருப்பசாமி உனக்கு தொழிலும் அமைச்சு கொடுத்துறேன், வருமானத்தையும் கொடுத்து வர வேண்டிய பணத்தையும் கருப்பசாமி உனக்கு வாங்கி கொடுத்துறேன். அதனால் எனக்கு பௌர்ணமிக்கு வரும்போது மாலை பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு எனக்கு சக்கரை பொங்கல் கூட நீங்கள் வைக்கணும். வச்சுன்னா நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு சீக்கிரமாக வாங்கி கொடுத்துறேன்ப்பா. கூடயே வரம்பு. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தில் சோமனூர் வச்சுப்பா. என் குதிரை சோமனூர் உடல்நிலை சரியில்லை, நீ போய் உட்காருப்பா, கூப்பிட்றேன். உடல்நிலையும் சரியில்லை, மனசும் சரியில்லை. அதனால கருப்பசாமி உனக்கு நான் என்ன பண்ணி தரணும், பண்ணி கொடுக்கணும். கிட்ட வாப்பா, நான் உனக்கு நல்லது பண்ணி தரேன். இன்னையிலேருந்து இந்த குடி குடி. நீ கேட்டதோடையே கருப்பசாமி உனக்கு இன்னையிலேருந்து நல்லது பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, சரிப்பா எனக்கு மல்லிகைப்பூவில் ஒரு மாலை, அதே போல் எனக்கு ரோஜாப்பூவில் ஒரு மாலை பாட்டிலும் வாங்கிட்டு என்னை வர ஞாயிற்றுக்கிழமை என்னை பாரு. இன்னையிலேருந்தே உனக்கு படிப்படியாக கொஞ்சம் குணப்படுத்தரேன். அடுத்த ஒரு 17 நாள் முடிகிறதுக்குள்ளே உனக்கு குழப்பத்தை எல்லாம் தீர்த்து, மனசில் இருக்கிற பிரச்சனையும் தீர்த்து, உடம்புல இருக்கிற பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல, நான் கருப்பசாமி உனக்கு தீர்த்து கொடுத்துறவா. 2 நாளைக்கு இதை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை பார்த்துட்டு போப்பா. அன்னையிலேருந்து உனக்கு நான் கருப்பை நிம்மதியாக அமைச்சு கொடுத்துறேன் போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பார்த்தல சத்தியமங்கலம் வச்சுப்போ. என் குதிரை சத்தியமங்கலம். சரி, எனக்கு கனியில் ஒரு மாலை வேணும், அதுவும் நாளைக்கு வேணும். நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்த அப்படின்னா வர ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து அந்த படி மிதிக்கிறதுக்கு இல்லாமல் மொதல் நிப்பாட்டணும். அதே போல் எந்த குழப்பம் இல்லாமல் முழுசாக திருத்தணும். அதனால் இந்த மாதம் முடியறதுக்குள்ளே முழுசாக அவனை திருத்திடலாம். சரியா? திருத்தணுமா இல்லையா? அதெல்லாம் ஒன்று எல்லாமே வந்துடும், கண்டிப்பாக எல்லாமே வரும். நீ தொலாய் பிடிச்சின்னா அதை சரி பண்ணியும் கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி கருப்பசாமி சீக்கிரமாகவே உனக்கு அந்த வேலையை முடிச்சிடணும். அதுக்கிட்ட இப்போ கனிமாலை கேட்டிருக்கேன்.
அதனால் 2 வேலை அதில் செய்யும். ஒன்று கெட்டதை நிப்பாட்டிடலாம், நல்லதுக்கு அதுக்கு நல்ல வரணும் தொலைவி பிடிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடும் பண்ணி கொடுத்துட்றேன். அதனால் நாளைக்கு என்னை வந்து பார்க்கணும். 54 கண்ணில் ஒரு மாலை எனக்கு கொண்டு வந்து கொடு. நீ கேட்டதோட நாளைக்கே தீர்ப்பு பண்ணி அடுத்த 3 நாள்லேருந்து அந்த படி மிதிக்கிறதுக்கெல்லாம் நான் அமைச்சு கொடுத்துறேன். கிட்டவா இதை கொண்டுட்டு போய் அவனுக்கு சாப்பிட கொடுத்துரு, பகுதியை தேய்ச்சி குளிக்க வச்சிரு. அதே போல் கருப்பசாமி உனக்கு நான் கேட்டதோட நாளைக்கே உனக்கு ஒரு தீர்ப்பும் பண்ணி கொடுத்துறேன். கிட்டவாப்பா. அது வரைக்கும் வருமானத்துக்கு குறைவு இல்லாமல் உனக்கு நான் அள்ளி கொடுக்கறதுக்கு, நீ போகிற காரியத்துக்கு உனக்கு தொழில் நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். சரியா? எனக்கு அரைவயிறு கஞ்சி ஊற்றணும், எப்படியோ போகிறதெல்லாம் எனக்கு ரிட்டர்ன் ஆகுது, அதனால் கருப்பசாமி எனக்கு ஒரு வழி பண்ணு அப்படி தானே கேட்ட. நாளையிலேருந்து உனக்கு அதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுக்குறேன்ப்பா. கொடைய வரம்பு கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தில பல்லடம் வேட்சிப்பா. பல்லடம் எப்படியோ மகனோட வாழ்க்கையில நல்லபடியா சேர்த்தி வச்சிடணும். பிரிஞ்சிருக்கிறது யாருப்பா? நீ உட்காரு கூப்பிடுற. பல்லடம் குறி 1. சரிப்பா. யாரப்பா சேர்த்தி வைக்கணும்? அதைத்தான் சொன்னேன், சேர்த்தி வைக்கணும் அப்படின்னு. நான் ஓடி போய் உன் குடும்பத்தை பார்த்துட்டு வந்துடுறேன், போய் காலில் விழுந்துட்டு வா ஓடு. அதனால கருப்பசாமி ஒரே பிடிவாத குணங்கள், அதே மாதிரி ஒரு சில வாக்குவாதம் இப்படியெல்லாம் ஓடிட்டுருக்கு. அதையெல்லாம் மாற்றி அமைச்சு கொடுத்து உனக்கு நான் சேர்த்தி வச்சா போதுமா? நான் கருப்பசாமி சேர்த்தி வச்சிட்றேன். அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, சரிப்பா அடுத்த வியாழக்கிழமை எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு ஒரு பழம் வாங்கிட்டு வா. சரியா? உனக்கு பிடிச்ச மாதிரி. நீ கேட்டதை போல் கருப்பசாமி எண்ணி 63 நாள் முடிகிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி உனக்கு நான் கருப்பசாமி வந்து சேர்த்தி வாழ வச்சா போதுமா? போதும்ல. அதனால் யாரோட சொல் பேச்சு கேட்டாலும் சரி, நீ அதெல்லாம் பயப்படாத. நான் அதைத்தான் நானும் சொல்கிறேன். அதனால் வந்து சம்மந்திக்காரியே ஒரு சில விஷயங்கள் எல்லா வேலையும் அவள் பார்ப்பா. சரியா? அதனால் எனக்கு எல்லாரும் உனக்கு வேணும், அப்படி தானே? அதனால் உனக்கு சேர்த்தி வச்சா போதும்ல. அதனால் நம்ம போய் வழியை கூப்பிடாம அவளா தேடி வந்துடணும். நான் கருப்பசாமி உனக்கு தேடி வர வச்சிடறேன். சரியா? இந்தா இப்போ உன் மகன் எங்கே இருக்கேன், அதை கொடுக்கணுமே, சாப்பிட என்ன பண்ணுவேன்? அப்போ நீ பாங்கா வச்சுக்க, எனக்கு வந்து எப்படியாவது சேர்த்தி வச்சிடணும்ப்பா அப்படின்னு கொண்டுட்டு போய் இதை பாங்கா வச்சுக்க. அடுத்த வாரம் என்னை வந்து பார்த்துட்டு போ. நீ கேட்டதோட எண்ணி 63 நாளுக்குள்ளே அதுக்கு ஒரு மாற்றத்தை கருப்பு அமைச்சு கொடுத்துறேன். எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. இந்தா நீ இருப்பிடத்துல 4 அறுத்து போட்டு கொடைய வரப்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பார்த்ததுல காங்கயம் வச்சுப்பேன் குதிரை காங்கயம். சரிப்பா. அதே போல கருப்பசாமி உன்னோட எதிர்பார்ப்பு போலயே அந்த இடத்த கருப்பசாமி உனக்கு கிரையத்தை பண்ணி கொடுத்தா போதுமாப்பா. அதே போல் அந்த இடத்த சீக்கிரமாக உனக்கு அந்த இடத்த கிரையம் பண்ணி கொடுத்துறேன். அதே மாதிரி கருப்பசாமி உதவிக்கு அப்படின்னு பார்த்தா கருப்பசாமி எனக்கு யாருமே இல்லை. அதனால கருப்பசாமி நான் கூட இருந்து வர வேண்டியதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதையெல்லாம் வசூல் பண்ணி கொடுத்து உனக்கு பொருளாதார பிரச்சனை இல்லாமல் சரி பண்ணிடுறேன், வருமானத்தையும் கொடுத்துறேன், அந்த இடத்தையும் கரை பண்ணி கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதுமா? அமைச்சு கொடுத்துறேன். போய் காலில் விழுந்துட்டு ஓடு. ஆமாப்பா. சரி. அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போலயே அதையும் உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். உன் மகன் இப்போ எங்கே இருக்கான்? அப்போ இதை சாப்பிட்றதுக்கு மட்டும் உள்ளுக்கு எல்லாரும் ஜூஸ் போட்டு குடிப்பா. நீ கேட்டதோட எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தி வச்சுறேன், அந்த இடத்த கரையும் பண்ணி கொடுத்துறேன். எந்த சிக்கல் இல்லாமல் அமைச்சா போதும்ல. இதை பாங்கா வச்சுக்க, எந்த சிக்கல் இல்லாமல் கருப்பு அமைச்சு கொடுத்துறேன். எனக்கு வந்து பௌர்ணமிக்கு எனக்கு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு என்னை வந்து பார்த்துடணும். கூடே வரணும். கருப்பசாமி மறுபடி சென்னை வச்சுப்பா. சென்னை. அதனால கட்டட மேஸ்திரியா? சரிப்பா. உன்னுடைய குடும்பத்தை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். அதனால கருப்பசாமி உனக்கு கஷ்டம் வரும், சிக்கலும் வரும். தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போனேன். நம்ம வந்தோமா? வரல. அதனால கருப்பசாமி இப்போ எல்லா பக்கமும் சிக்கல் இருக்கு இல்லையா? தொழில் அப்படின்னு போய் பார்க்கும்போது என் கண்ணுக்கு எதுவுமே தென்பட மாட்டேங்குது. அதனால ஏதாவது ஒரு சூழ்ச்சி வேலை நடந்திருக்குமா, இல்லை எனக்கு நேர காலம்தான் சரியில்லையா அப்படின்னு குழப்பத்தோடு வந்திருக்கேன். அப்படித்தாப்பா? அதனால சூழ்ச்சி வேலை நடந்திருக்குதுடாமானே. அதனால 5 நாளைக்கு 5 கனி கொடுத்துட்டு போகிறேன். டெய்லி ஒன்றை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்கிறேன். சரியா? அப்படி தேய்ச்சி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ என்னை வந்து அடுத்த வாரம் என்னை வந்து பார்த்துட்டு போ. அதுலேருந்து உனக்கு ஆடி முடிஞ்சதையும் அதுக்குள்ளேயே உனக்கு ஒரு சின்ன வேலை வர வைக்கிறேன். ஆடி முடிஞ்சதுலேருந்து உனக்கு செய்ய முடியாத அளவுக்கு வேலையும் கொடுத்துறேன், வருமானத்தையும் கொடுத்துறேன். எல்லாரும் போல கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்தா போதுமா? போய் காலைல வந்து ஓடு.
அதனால யார் பகைச்சாலும் சரி, யார் யார் சண்டை கட்டி ஒதுங்கி இருந்தாலும் சரி, நான் கருப்பசாமி உனக்கு வேணுங்கிற எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்தி நான் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்துறேன். அப்படி தான் போதுமில்ல. இப்போ கனி கொடுக்குறேன், இன்னையிலேருந்து உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கொடுத்துறேன். அடுத்து வர 5 நாளைக்கு 5 கனி தேய்ச்சி குளிச்சிரு. குளிச்சிட்டினால உனக்கு அந்த பிரச்சனை முழுசு ஒதுக்கி கொடுத்துறேன். அதைத்தாண்டமான சொன்னேன். ஒரு சுழ்ச்சி வேலை எல்லாம் ஆயிடுச்சு. 5 நாளைக்கு இதை சாப்பிட்டுட்டு அப்படின்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் குடும்பத்தில் காப்பாற்றி கொடுத்துறேன். குடி. சரிப்பா, நீ எதிர்பார்த்தது போலயே இன்னையிலேருந்து உனக்கு முழுசும் சரி பண்ணிடலாம். உடம்ப சரி பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வேலையை வர்ற மாதிரி கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். ஆளுகளும் பஞ்சம் இல்லாமல் கொடுத்து பழைய வழி மீண்டும் இன்னொரு வாய்ப்பு கருப்பசாமி உருவாக்கி கொடுத்த போதும்ல, நான் அமைச்சு கொடுத்துருவேன். எனக்கு ஆடி அமாவாசைக்கு பால் கூட எடுத்துட்டு எனக்கு பாதத்தில் விழுகிற மாதிரி ஒரு 3 மாலை கொண்டாந்து கொடுத்துடணும். ஆடி அமாவாசையிலேருந்து கருப்பசாமி உனக்கு மீண்டும் முன்னொரு வாய்ப்பு கருப்பசாமி உருவாக்கி கொடுத்து எல்லாரும் போல நிம்மதி உன்னை வாழ வச்சு கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதுமா? அதனால் அடுத்த வியாழக்கிழமைவா வர்றதுக்குள்ளே இதை தேய்ச்சி பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சினால உடம்பு முதல்ல ரெடி ஆயிடும். போயிட்டு வந்துட்டு என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடியும் மதுரை வச்சுப்பா. மதுரை யாரா? மதுரை. அதனால தனியா தொழில் பண்ணலாமா? தனியா தொழில் பண்ணலாமா? அதனால தனியா தொழில் பண்ணலாம்ப்பா. அதுக்கு நான் கருப்பசாமி நீ நினைச்சது போலயே உன்னைய ஓனராக்கி நல்லபடியா இருக்கிற இடத்துல எந்த சிக்கல் இல்லாம கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? அதனால நீ ஓனர் ஆகலாம். ஆனால் பொறுப்பு உங்கள்கிட்ட தான் இருக்கணும். நீ உங்கள்கிட்ட பொறுப்பு இருக்கணும். மறுபடியும் வெளிநாடு போகணுமாப்பா? வெளிநாடு போகணுமா? எப்போ போகணும்? போயிட்டு அடுத்து எப்போ வருவேன்? ஆகும். அதே போல் நீ அடுத்த டைம் என்ன வந்தால் பார்க்கலாம். நீ கேட்டது போல கருப்பசாமி உனக்கு இங்கேயே தொழில் பண்ணுற அளவுக்கு கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன். அது கரெக்டாக வருமா? ஆடிலேருந்து ஆவணி மாதம் ஆரம்பிச்சிடலாம். சரியா? அதுக்குண்டான முயற்சி கருப்பசாமி நானும் உனக்கு கூட இருந்து நல்லபடியாக 10 பேர்த்துக்கு வேலை கொடுக்குற மாதிரி கருப்பை அமைச்சா போதுமா? அது வரைக்கும் பொருளாதார நெருக்கடி இல்லாமல் அமைச்சு கொடுத்துட்றேன். நீ எங்கே இருந்தாலும் பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா நான் கருப்பை நான் கூடவே இருந்து மேலும் மேலும் உன்னை வளர வச்சு கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல. கருப்பு கூடவே வரம்போப்பா. இந்த பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. அடுத்த வாரம் பார்த்துட்டு போ. துருவா பழக்காடி பார்த்தல ஊத்துக்குழி வச்சுப்பேன். குதிரை ஊத்துக்குழி. அந்த பிள்ளை நமக்கு சரியா வருமா இல்லை வராதா அப்படின்னு ஒரு குழப்பத்தோட என்னோட இடத்துக்கு வந்திருக்கேன். அப்படித்தானே? அதனால டைவர்ஸ் பண்ற அளவுக்குலாம் என் கண்ணுக்கு எதுவுமே தென்படலையப்பா. அதனால சரியா வருமா வராதா அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பிடிவாத குணமும் தேவையில்லாத ஒரு சில பேச்சுவார்த்தைகளும் வந்திருக்கு. அதனால பார்த்தா ஆகாதுன்னு பார்த்தோம்னா ஆகாது தான். ஆனால் அது உன்னை விட்டு போகிற மாதிரியும் என் கண்ணுக்கு தென்படலை. விட்டு போகாததை மறுபடியும் வலுக்கட்டாயமாக பண்ணினா பிரச்சனை உனக்கு தான். அப்படிங்கிறதுனால பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவை வீட்டு சைடுலையும் ஆளுக ரெடியாக இருக்கிறா. அவையிலே போயிட்டாளா? இப்போ அவையிலே போயிடுவாங்கன்னு எப்படி உனக்கு தெரியும்? நான் அதைத்தான் நானும் சொன்னேன். விட்டு போகிற மாதிரி என் கண்ணுக்கு தென்படலை. அதனால் இதை நீ ஆற போட்டுரு. சரியா? வந்தால் ஒழுக்கமாக இருந்து வாழ்ந்துரு. இல்லைன்னா உனக்கு என்ன தோணுதோ அதை செய் அப்படின்னு பூராமே அவை உறுப்பில் ஒப்படைச்சிரு. வர ஆடி அமாவாசை வரைக்குமே அந்த பிரச்சனையை பெருசாக எடுத்துக்கவே வேண்டாம். நீ போய் வக்கீலை பார்க்குறது, கோர்ட்டுக்கு போகலாம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம்லாம் போகக்கூடாது. பிரச்சனை மறுபடியும் வேறு மாதிரி போயிடும். அவையெல்லாம் வரட்டும், அப்புறம் பார்ப்போம். அதனால் இப்போதைக்கு அவனை வேலைக்கு மட்டும் போக சொல்லு. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். போய் காலில் வந்துட்டு. அதே போல் கருப்பசாமி உனக்கு சிக்கல் இல்லாமல் நல்லபடியாக உன் மகனை இன்னொருத்தனையும் அங்கேருந்து பிரித்து கூட்டிகிட்டு முழுசாக சேர்த்தணும். அதனால் எந்த தகவலுமே அந்த சைடுலேருந்து எனக்கு வரமாட்டேது. அதனால் கருப்பசாமி நாளையிலேருந்து அந்த தகவல் கூப்பிட்டு பேசுவேன். அதே மாதிரி அங்கேருந்து படிப்படியாக அந்த பிரச்சனை உருவாக்கி கொடுத்துறேன். அங்கேருந்து வெளியில் வர்ற மாதிரியும் உனக்கு சீக்கிரமாக அமைச்சா போதுமா? நான் கருப்பசாமி அமைச்சு தரவா? கிட்ட வாப்பா. கூடவே வரம்போ. அடுத்த வாரம் என்னை பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்ததுல ஜந்த உறுப்பா முதலிபாளையம் வச்சுப்பா. யாரா முதலிபாளையம்? கருப்பசாமி அப்படியா?
சரி, ஓடி போய் உன் குடும்பத்தை போய் பார்த்தேன். பார்த்ததுல கருப்பசாமி அந்த சூழ்ச்சி வேலை யார் என்னென்ன பண்ணி இருந்தாலும் அதுல உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்து கையில் இருக்கிற பிரச்சனை படிப்படியா சரி பண்ணி கொடுத்து எல்லாரும் போல ஒரு உணர்ச்சியும் வரணும், எல்லாரும் போல அதுல ஒரு பொருள் தூக்குற அளவுக்கு கருப்பசாமி உருவாக்கி கொடுத்தா போதுமா? நான் கருப்பு அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அதனால எதுல நடந்தது சூழ்ச்சி வேலைன்னு உனக்கு தெரியும்ல. அதனால அந்த இடத்த கரைய பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அவனுக்கு தக்க தண்டனை கொடுத்துடணும்ப்பா. அவையோட வரவு செலவு போட்டு பெருசா வச்சுக்க கூடாது. இதை பகுதி சாப்பிட்டு பகுதி 2 நாளைக்கு தேய்ச்சி குளிச்சிடணும். 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும். நீ கேட்டது போல அடுத்த டைம் பௌர்ணமிக்கு என்ன வந்து பார்க்கும்போது கை வலி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் குறைஞ்சிரும். அந்த உணர்ச்சியும் வர்ற அளவுக்கு கருப்பசாமி மாற்றி அமைச்சு கொடுத்துரும். வலி குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி இப்போ கை நல்லா வரணும். அது அடுத்த பௌர்ணமி வரும்போது உனக்கு கட்டாயம் அதையும் உனக்கு அமைச்சு கொடுத்துரும். அப்படியா? சரி, அதை பற்றிலாம் கவலையே படாதப்பா. அதை நான் பார்த்துக்கிறேன். சரியா? பௌர்ணமிக்கு பொருள் அதுக்குள்ளே நான் போய் விளக்காடி பார்த்துட்டு வந்து உனக்கு நீ கேட்டதோடு உனக்கு நல்லாவே பொருளாதாரம் கொடுக்குற மாதிரி அமைச்சு தரம்போ. இந்தாப்பா கிட்டவா, நான் கருப்பம் கூடவே வரம்போ. உனக்கு வேலையை வந்து அமைச்சு கொடுத்துட்டேன். இன்னும் ஜாயின் பண்ணணும். பண்ணும்போது என்னை வந்து பார்த்துட்டு போ, வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு பௌர்ணமிக்கு என்ன வந்து பாருப்பா. கருப்பசாமி மறுபடி மேட்டூர் வச்சுப்பா, என் குதிரை மேட்டூர். கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுத்தி பார்த்துட்டு வந்தேன். நாளைக்கு போறானா? இதுல வந்து கன்ஃபார்மா உன் மகனுக்கு வேலை போட்டு கொடுத்துடலாம். போய் காலைல விழுந்துட்டு ஓடு. அதனால எழுதுற எக்ஸாம்ல எதுலையுமே ஃபெயில் ஆகாம போறது எல்லாமே அப்பப்போ ஃபெயில் ஆகி போயிடுறேன். மார்க்கு கரெக்டாக வரமாட்டேது. எப்படியாவது அவனுக்கு ஒரு வாழ்க்கைக்கு கருப்பசாமி ஒரு வழி அமைச்சு கொடுக்கணும். அதனால நான் கருப்பசாமி அமைச்சு கொடுக்கலாம்னு அவனுக்கு முடிவு பண்ணியாச்சு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. சரி, அதுக்கு ஒரு வாய்ப்பு நான் பார்க்குறேன்ப்பா. சரியா? அதனால நீ கேட்டது போல உனக்கு அமைச்சு தரேன். ஒன்று அவனுக்கு கொடுத்துரு, ஒன்றை பாங்கா வச்சுக்க. நீ கேட்டதோட எனக்கு அமைச்சு கொடுக்கணும்ப்பா அப்படின்னு என் பேரை சொல்லிட்டு போ. இதையும் போய் எழுத சொல். ஆக மொத்தம் அவனுக்கு கவர்மெண்ட் வேலை கருப்பை வாங்கி கொடுத்தா போதும்ல. நான் அமைச்சு தரேன் போ. பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. சரி, இதை பண்ணிட்டு வா. சரிந்தா, இதை 4ஆ மட்டும் அறுத்து போடு. நீ கேட்டதோட ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் அமைச்சு கொடுத்துறேன். அடுத்த வாரத்தில் என்ன வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா, என் குதிரை திருப்பூர். அப்படியாப்பா? எல்லாரும் காலில் விழுப்பா. அதனால இதுல செகண்ட்ஸ் குடோன் வியாபாரம் பண்றது யாரு? செகண்ட்ஸ் குடோன் வியாபாரம். அப்படித்தாப்பா? அதனால பொருளாதாரமே பெருசா எதிர்பார்க்குற மாதிரி எல்லாமே முடங்கி போயிடுச்சு. அதனால நம்ம எங்க திரும்பினாலுமே அதுக்கு கரெக்டான பதில் வர மாட்டேது. அதனால இதுக்கு ஒரு வழி பண்ணி தரணும். அதனால நான் கருப்பசாமி நான் வழி பண்ணி தரேன். வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. நீ கேட்டதோட உனக்கு ஒரு இன்னையிலேருந்தே உனக்கு வருமானத்துக்கு நான் கொடுத்துட்டு போறேன். சரியா? அப்படி இருந்தா போதும்ல. நான் கருப்பசாமி நீ கேட்டதை போலயே அமைச்சு கொடுத்துருவேன். இதை 3 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சிக்குள்ளி. அதனால போயிட்டு வந்ததுனால நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அந்த பிரச்சனையை நான் உனக்கு முழுசும் நான் சரி பண்ணி தந்துடுறேன். அப்படியா? சரி, அப்படியே பண்ணி தரேன்ப்பா. கண்டிப்பா நான் பண்ணி கொடுத்துறேன். கண்டிப்பா அதே மாதிரி நான் அமைச்சு கொடுத்துறேன் போ. சரியா? நான் கருப்பன் கூட வரேன் பாப்பா. நான் அமைச்சு கொடுத்துறேன் போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி 10 கோயம்புத்தூர் வச்சுப்பேன், என் குதிரை கோயம்புத்தூர். இதுல மகனுக்கு வந்து கல்யாணம் நடக்கணும். நீ வந்து மகளுக்கு உட்கார்ப்பா கூப்பிட்றேன். அதனால கருப்பசாமி மகனுக்கு வந்து கல்யாணம் நடக்கணும். நம்மளும் எவ்வளவோ முயற்சி பண்ணினாலும் தட்டி தட்டி போயிடுது. அதனால கருப்பசாமி 108 கனியில் எனக்கு ஒரு மாலை, எனக்கு ரோஜா பூவில் ஒரு மாலை, பாட்டலும் சுட்டு வாங்கிட்டு எனக்கு வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பாரு. நீ கேட்டதோடய ஐப்பசி மாதத்துக்குள்ளே உனக்கு கண்ணுக்கு காட்டுற மாதிரி அமைச்சு கொடுத்தா போதுமா? போய் காலில் வந்துட்டு ஓடு ஓடு. அது பண்ணித்தர போய் காலில் வந்துட்டு வா. அதே போல கருப்பசாமி
பூர்வீக சொத்தெல்லாம் கருப்பசாமி அங்கிருந்து மண் மட்டும் கொஞ்சம் அள்ளிட்டு வாப்பா. நீ கேட்டதோட உனக்கு சீக்கிரமா அதை முடிச்சு கொடுத்துறேன். சரியா? அதனால நாளையிலிருந்து உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். அதுபோக தொழிலில் என்ன பண்ணி தரணும்? மாற்றம் பண்ணி தரணும். அதனால கண்டிப்பாக அதுக்கும் ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். சரியா? நீ கனிமாலையும் மாலையும் கொண்டுட்டு வா. நீ கேட்டதோட ஒரு மாற்றத்தை உனக்கு கருப்பை நான் அமைச்சு கொடுக்குறேன். கருப்பசாமி மறுபடியும் மரவத்தூர் வச்சுப்பா. அவன் எழுதி வாங்கிடுவான். நான் போனாலே எழுதி வாங்கிடுவான், விடமாட்டான். அப்படி நீ எழுதி வாங்குற குற்றவனா கருப்பசாமி. அதனால நான் கருப்பசாமி நீ பணத்தை கொடுத்தா அவன் வாங்கிக்கணும். அதனால லோன் சம்மந்தப்பட்டதெல்லாம் வேலைப்பாடு பார்த்துருக்கோம். மறுபடியும் ஒரு 4 பக்கம் பார்த்துருக்கோம். அதனால கேட்ட இடத்துல உனக்கு பணம் கிடைக்கிற மாதிரி கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து அந்த இடத்த உனக்கு மீட்டு கொடுத்து அதே மாதிரி மகனை நல்லபடியாக அவனுக்கு ஒரு வேலையை ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுத்து அதிலிருந்து எனக்கு மீட்டு கொடுக்கணும்ப்பா அப்படின்னு வந்து கேட்டிருக்கேன். அதனால நீ பணம் கொடுக்க வரைக்கும் அவன் எந்த இடைஞ்சலும் பண்ண மாட்டான். நான் உனக்கு பண்ணி கொடுத்துறேன். போய் காலையில் வந்துட்டு ஓடு. 3 பக்கம் ட்ரை பண்ணியிருக்கீல்ல, அந்த 3 பக்கம் ட்ரை பண்ணிக்கிறதுல ஏதோ ஒரு இடத்துல இன்னும் ஒரு 40 நாளில் கிடச்சிடும். அது வரைக்கும் அவனோட டார்ச்சர் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல. இதை கொண்டுட்டு போய் 4 கருப்பசாமி என் பேரை சொல்லி அவன் பேர் யார் யார் வந்திருக்கிறானோ அவனை மனசில் நினச்சிட்டு வந்து சொன்னால் சரின்னு கேட்டுக்கணும். நான் சீக்கிரம் லோன் ஆனதையும் திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு மனசில் வேண்டிட்டு அறுத்து மட்டும் போட்டுரும். சரியா? நான் முழுசாக சொல்கிறத கேளு. அதனால் அறுத்து மட்டும் போட்டுரு. அதே மாதிரி உனக்கு டார்ச்சர் இல்லாமல் கருப்பசாமிக்கு அமைச்சு தந்துடுறேன். அதே மாதிரி பணம் சீக்கிரமாக கிடச்சிடும். அதே மாதிரி அந்த இடத்த விரயம் பண்ணுறதுக்கும் இப்போதைக்கு வராது. கார்த்திகை மாதம் வரைக்கும் பொறுமையாக அது அமௌண்ட்டு ஓடி போய் பார்த்தால பெரிய அமௌண்ட்டாக வருமா இல்லையா? அதனால கார்த்திகை மாதம் முடியறதுக்குள்ளே உனக்கு அதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். அது வரைக்கும் பஞ்சத்துக்கு உனக்கு லோனை அமைச்சு கொடுத்து இப்போதைக்கு பேங்க்காரன் வாயை அடைச்சிடலாம். எதுவும் வேண்டாம். கருப்பை நான் கூட இருக்கேன். ஒன்று அறுத்து போட்டு ஒன்றை பாங்கா வச்சுக்க. அடுத்த வாரத்தில் என்ன பார்த்துருக்கோம். நீ குடியிருக்கிற இடத்துல அறுத்து போட்டு கூட வரம்போ. அதுக்கு தான் இப்போ சொல்கிறேன், பையனை நான் செட்டில் பண்ணி கொடுத்துறேன்னு. நீ கவலையே பட வேணாம். என் பேரை சொல்லி அறுத்து போட்டு அடுத்த வாரத்தில் என்ன பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்காடி பத்தில் கொடிவேரி வச்சுப்பா. யாருப்பா கொடிவேரி? கருப்பசாமி ஒரு காலத்தில் எண்ணெய் பிடிச்சிச்சு, உப்பை பிடிக்கலையாம். அப்படியே இல்லையா? அதனால இன்னொருத்தைய பார்த்துட்டு போயிட்டான். அதனால கருப்பசாமி உன்னி அவன் வேணாம். அவன் ஏமாத்துறதுக்கு உண்டான தண்டனை கொடுக்கணும். அவளோட சாவகாசம் வச்சக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஏன்டா இப்படி பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கஷ்டப்பட்டு அவனுக்கு ஒரு வேளை சோறு கிடைக்கிறதுக்கு அலமோதணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீ என்ன கேட்க வந்த? அப்படி தானே கேட்க வந்த? போய் காலையில் வந்துட்ட ஓடு. அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நீ கேட்டது போல் உனக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்து அடுத்த ஒரு 30 நாள் வர்றதுக்குள்ள அவனுக்கு அங்கே பிரச்சனையும் உருவாக்கி கொடுத்து அதே மாதிரி ஏன்டா இப்படி பண்ணணும்னு ஒவ்வொரு நாளும் வருத்தப்படுற மாதிரி அடுத்த 30 நாள்லேருந்து உனக்கு நான் பண்ணி கொடுத்துறேன். அது வரைக்கும் உனக்கு வருமானத்துக்கு குறைவு இல்லாமல் கருப்பசாமி உனக்கு வருமானத்துக்கு கொடுத்துறேன். நோய் நொடி இல்லாமல் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். உனக்கு கருப்பம் கூட இருந்தால் போதுமாப்பா. கிட்டவா இதை பாங்கா வச்சுக்க. இதை கொண்டுட்டு போய் தக்க தண்டனை கொடுக்கணும்னு என் பேரை சொல்லி 4 மட்டும் அறுத்து போடு. உன்னோட இருப்பிடத்தில் நான் கருப்பசாமி நீ கேட்டது போலயே அதுக்கு உண்டான வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். பௌர்ணமிக்கு என்ன பாரு. கருப்பசாமி மறுபடி சிக்கோ போயிடுச்சுப்பா. சிக்கோ முதலி வளையம் சிக்கோ இருப்பா. குறி 1 பணத்தை கொண்டுட்டு போய் சிக்க வச்சுட்டோம். வருமா வராதா? குறி 2 குறி 3. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்காடி பார்த்ததுல மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. எப்படியாவது மகளுக்கு ஒரு நல்ல வரணும் பார்த்து திருமணத்துக்கு உண்டான வழியும் கருப்பசாமி எனக்கு உருவாக்கி தரணும். அதனால ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே இல்லையா? அதனால எது இருந்தாலும் சரி, நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக நான் உனக்கு தொலாவி பிடிச்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் வர தை மாதம் வரைக்கும் பொறுமையாக இருப்பியா? அதனால் எனக்கு ஆடி அம்மாவாசைக்கு எனக்கு பால் கூட 2 பேர் எடுக்கணும். என் பாதத்தில் விலகிற மாதிரி உனக்கு ஒரு 2 மாலை பாட்டனும் எனக்கு கொடுத்துடணும். அது வரைக்கும் அம்மாவாசை பௌர்ணமி தவறாமல் எனக்கு மாலையும் பாட்டும் கொடுத்துடணும்.
இப்படி வந்த அப்படின்னா வர்ற தை அப்படின்னு சொல்லும்போது தை மாதம் பேசி முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடியே வந்து அமைஞ்சாலும் எனக்கு கேட்காம ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. நாளையிலேருந்து கணக்குப்பா, உனக்கு எந்த நேரம் வேணாலும் வரும். அதே மாதிரி பிள்ளைக்கு தகுந்த மாதிரி மேட்சாக அமைகிற மாதிரி கருப்பசாமி நான் உருவாக்கி கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதுமா? கிட்டவா. திருமணம் முடிய வரைக்கும் இதை யாரும் கைப்படாமல் பாங்கா வச்சுக்க. இதை நீ 3 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும். எனக்கு பவர். அதுக்கு நீ 3 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிப்பா. நீ கேட்டதை விட நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதனால பௌர்ணமிக்கு வரும்போது எனக்கு மாலையம் பாட்டில் கொண்டு வந்துடணும். அதனால இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு தாயின் தகப்ப நான் கூட இருந்து இன்னையிலேருந்து எந்த சிக்கல் இல்லாமல் நான் கருப்பசாமி எனக்கு கூடவே இருக்கணும் அப்படின்னு நாளை அறுத்து போட்டுரு. இது ஜாதக ரீதியாக கோளாறாக இருந்தாலும் சரி, நேர காலம் சரியில்லாமல் இருந்தாலும் சரி, யாராவது ஒருத்தர் சதி வேலை பண்ணியிருந்தாலும் சரி, அறுத்து போட்டால் இன்னையோட சரி எல்லாம் நான் சரி பண்ணி கொடுத்துறேன். வெடியும் பொழுதே உனக்கு நல்லா இருந்தால் போதும்ல, கருப்பை நான் கூடவே வரேன்.